தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் 15 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு சென்னை வந்துள்ளது. நேற்று முன்தினம் புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் நேற்று சென்னை வந்த இந்த குழு MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டனர். இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணைய குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் பறக்கும்படை உள்ளிட்ட முக்கியமான பணிகளில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களை அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்க்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காம வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த KV தங்கபாலு தெரிவித்தார். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்ன வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதே பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த பட்டியல் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாகவும் தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும், தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தி முடிக்க வேண்டும் என பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக கராத்தே தியாகராஜன் கூறினார். தமிழகத்தில் ஒரு முக்கிய காவல் அதிகாரிகளும் இன்னும் டிரான்ஸ்ஃபர் செய்யணும். இந்த தேர்தலில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உளவுத்துறை சேர்ந்த மற்றும் முக்கிய பொறுப்புள்ள அதிகாரிகளையும் மாற்றும் என்று சொன்னோம். அதற்கும் அவர்கள் பேர்லாம் கேட்டார்கள். குறிப்பிட்டு சில பேர்களும் சொன்னோம். அந்த பேர் நபர்களையும் நோட் பண்ணி சொன்னார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தின. அரசியல் கட்சிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட SPக்கள் மற்றும் காவல் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். இதில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை வருமான வரித்துறை, வங்கி, விமான போக்குவரத்து இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.